அவங்களுக்கு கொடுத்தமா இல்லையா? இப்படி பொருளாதார உதவி செய்யறது, மெடிக்கல் கேம்ப் நடத்துவது, மருத்துவ முகாம்கள் நடத்துவது, வசதி இல்லாதவர்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் ஆபரேஷன் பண்ண வருவாரு, 2 லட்சம் ரூபாய் அவருக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க, அவர்கிட்ட வசதியும் இருக்காது. நாங்க இந்த ரத்த தானம் செய்வதன் மூலமாக அரசாங்கத்தினுடைய உயர்ந்த ஆஸ்பத்திரிகள் எல்லாம் எங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. நாங்க ரெக்கமெண்ட் பண்ணி ஃப்ரீயாக 2 லட்சம் ரூபாயில வெளியில செய்யக்கூடிய ஒரு ஆபரேஷனை 5000 ரூபாய் மருந்து செலவு மட்டும் பண்ண ரெடியா இருக்கிறியா, நாங்க பண்ணி தர்றோம்னு சொல்லி அப்படி எத்தனை பேருக்கு இருதய அறுவை சிகிச்சை, பைபாஸ் சர்ஜரி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்படி எத்தனை விஷயங்கள் ஜமாத்தில் நடந்துகிட்டு, குடும்ப பஞ்சாயத்து விவகாரம், கணவன் மனைவி பிரச்சனை, தலாக்கு பிரச்சனை, சேர்ந்து அப்படி பணத்தை ஏமாத்திட்டாங்கிற பிரச்சனை, எந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலும் சட்டப்பூர்வமாக அவங்களுக்கு இவ்வளவு இலவசம். இதுல எந்த ஒண்ணுக்கும் சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. எந்த ஒரு காரியத்திற்கு மக்கள்கிட்ட அந்த சேவைகளுக்காக 2 விஷயத்தை முடிச்சு கொடுத்தா கூட அவங்கள்ட்ட நன்கொடை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். 2 பேருக்குள்ள பஞ்சாயத்து பேசுறோம், மார்க் அடிப்படையில் அறிவுரை சொல்றோம், அது போலீஸ்ல எப்படி அணுகிறது, கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது, ஒருத்தருக்கு சாதகமா செஞ்சு கொடுத்துருவோம். அவருக்கு நியாயம் இருந்தால் அவர் 5 ரூபாய் கொடுத்தா நாங்க வாங்க மாட்டோம். புரியுதா? இந்த மாதிரியான ஒரு பணிகள் 3வது பணியாக இந்த ஜமாத் என்ன செய்யுது, நிறைய இதை சொல்லிக்கிட்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். வீட்டில் உட்கார்ந்து கொண்டே ஒரு முஸ்லீம் முன்னேறுவதற்குரிய எல்லா வழிகளையும் இந்த ஜமாத்தை நீங்கள் அணுகினால் உங்களுக்கு கற்றுத்தர தயாராக இருக்குது. 3. 4வது விஷயம், 3 திட்டம் உங்களுக்கு சொல்லியாச்சு. 4வது விஷயம், இந்த சமுதாயத்திற்கு தீய சக்திகளால் ஆபத்து வரும் பொழுது, அரசாங்கமாக இருக்கட்டும் வேற யாராக இருக்கட்டும், களத்தில் நின்று உயிரை பணயமாக வைத்து போராடுதல், யாரோட கூட்டணி வைப்பது அல்ல, சீட்டு வாங்குவது அல்ல, இதையெல்லாம் வென்றெடுப்பதாக இருந்தால் எல்லாரையும் சமதூரத்தில் வைப்போம். எங்களுக்கு திமுக ஒண்ணுதான், அண்ணா திமுக ஒண்ணுதான், காங்கிரஸ் ஒண்ணுதான். கருணாநிதி ஒரு நல்லது செஞ்சால் அது அப்படியே அந்த நிமிஷம் ஆதரிப்போம், அடுத்த நிமிஷம் தீயை செஞ்சால் அப்போ குறவளை பிடிச்சு கேட்போம். ஜெயலலிதா ஒரு நல்லது செஞ்சால் இன்னைக்கு ஆதரிப்போம், நாளைக்கு தப்புனா நாளைக்கு எதிர்ப்போம். யாரையும் ஒரே மாதிரி ஆதரித்துக் கொண்டோ ஒரே நாள்ல ஒரே வாரத்தில் 2 போராட்டம் நடத்தணும். கருணாநிதி இடஒதுக்கீடு தருவதாக சொல்லி துரோகம் செய்தார், 3 கொடுக்கிறேன் சொன்னார், கொடுக்கவில்லை என்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். 3 நாள் கழிச்சு ஜெயலலிதா நரேந்திர மோடிக்கு விருது கொடுத்தாருங்கிறது ஆர்ப்பாட்டம் பண்ணணும். ஒரே வாரத்தில் அதையும் கண்டிப்போம், இதையும் கண்டிப்போம். அவங்க நல்லது செஞ்சாலும் ஆதரிப்போம், இவங்க நல்லது செஞ்சாலும் ஆதரிப்போம். இப்படி யாரையும் சமதூரத்தில் வைத்துக் கொண்டு களத்தில் இறங்கி தியாகம் பண்ணணும், ஜெயிலுக்கு போகணும், நம்மளுக்கு பதவி கேட்க கூடாது. இதெல்லாம் செய்வதற்கு நாங்க உங்களுக்கு கேட்கிறோம், பதவி கேட்கிறோமா? நாளைக்கு என்ன பஞ்சாயத்து போர்டு தலைவர் நாம எஸ்பி போட்டு வந்துருவோமா? தலைகள் தான் நடக்காது. தமிழகத்து முதலமைச்சர் பதவியை கொண்டாந்து தட்ட வச்சு தந்தாலும் தூக்கி மூஞ்சில வீசுவோம் நாங்க. அது தெல்ல தெளிவாக 1980களில் இருந்து 2009 வரைக்கும் இந்த சத்தியத்தை செய்துவிட்டு உறுதியா இருக்கக்கூடிய ஒரே ஜமாத் நம்மளாம். இது செஞ்சவர்கள் தடம் புரண்டு போயிட்டாங்க, கூட்டத்தை கண்ணோடு நினைஞ்சிட்டாங்க, தடம் புரண்டு அரசியல் கட்சி ஆனார்கள், வாரியத்தை வாங்கினார்கள், பதவி வாங்கினார்கள், எல்லாம் போய்விட்டது. நினைச்சா நமக்கு அந்த வாரியம் கிடைத்திருக்கும், நாம தான் வாங்கியிருப்போம். நம்ம நினைத்திருந்தால் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தோம். எதுக்காக வேண்டி? மக்களுக்கு பாடுபடுறதா இருந்தா பதவிக்கு இருக்கக்கூடாது, பாடுபட்டு தியாகம் பண்ணிட்டு தான் இருக்கணும், உழைச்சிட்டு தான் இருக்கணும், ஜெயிலுக்கு போயிட்டு தான் இருக்கணும். யாரையும் அதனால ஜமாத்துக்கு கண்ணியம், ஜமாத்துக்கு மரியாதை. இன்னைக்கு எந்த காரியம் டிபார்ட்மெண்ட் நடக்கும், போலீஸ் நடக்கும், ஏன் நல்லதுக்கு மட்டும் தான் வருவாங்க. போலீஸுக்கு தெரியும், முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க தெரியும். தடி அடினா மிரண்டு ஓட மாட்டோம், நிற்போம், நெஞ்சு நிமித்துக்கிட்டு அடி பார்ப்போம், சுடு பார்ப்போம், நிற்போம், அநியாயத்துக்கும் போக மாட்டோம், உறுதியா நிற்போம். பேரம் பேச முடியாது, ஆசை வார்த்தை காட்ட முடியாது, ரூபா வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல முடியாது, தொலைச்சு போடுவோம் நம்ம கேட்க இயலாது. எடுத்தா எடுத்ததுதான், பின்னாடி வைக்க மாட்டோம். அந்த மாதிரி உறுதியாக ஒரு போராடுற ஒரு அமைப்பு வேணுமா இல்லையா? வேற ஏதாவது இந்த காட்டுக்கு நானே சேர்த்துக்கிறேன். எது எந்த கட்சியும் சேராம, யாருக்கும் பயப்படாம, பதவிக்கு ஆசைப்படாம போராடுவதற்கு மட்டுமே தான் இருக்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை என் முன்னாடி கொண்டாந்து காட்டுங்க, நான் முதல்ல மெம்பர் ஆகல, நான் சேர்றேன். இல்லமா, இல்ல, தமிழ்நாடு தௌஹீத் குர்ஆன் ஹதீஸ் பேசல நிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த உதவியை செய்திருக்கிறான். நாங்களும் அந்த குர்ஆன் ஹதீஸ் பேச விட்டு விலகினால் எப்போ தடுமாறி இருப்போம். எதனால இப்படி நிக்க முடியுது? குர்ஆன் இதை ஒத்துக்கிறோமா, ஹதீஸ் ஒத்துக்கிறோமா? அல்லாஹ் ஒத்துக்குருவானா? உங்களை ஒத்துக்கிற வைக்கலாம் ஏமாத்தி, அவன் ஒத்துக்குருவானா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டுறதை ஒத்து வருமானு பார்த்து செய்யற காரணத்தினாலதான் இந்த மாதிரி உறுதியாக நின்று எவ்வளவு பெரிய அடக்குமுறைகளை கண்டாலும் அஞ்சாமல் தைரியமாக நின்று நாங்க என்ன செய்யறோம், பயப்பட்டதே கிடையாது. இந்த ஜமாத்து எதுக்கும் போலீஸுக்கு நாங்க பயப்பட்டதில்லை, கவர்மெண்ட்டுக்கு பயப்பட்டதில்லை, மனசுல பட்டது யாருக்கு எதிராக சொல்லுவோம், ராணுவம் அநியாயம் பண்ணாலும் சொல்லுவோம், அதெல்லாம் பயப்பட மாட்டோம். அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஜமாத்துக்கும் பயப்பட மாட்டோம், யாருக்கும் பயப்பட மாட்டோம். ஊரே திரண்டு வந்தாலும் அடி வாங்கினாலும் என்ன செய்வோம், நாளைக்கு ஏத்தான் சொல்லுவோம். துண்டு துண்டா வெட்டி பேச முடியாத ஆக்கினாலே தவிர ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், நாக்குல சக்தி இருக்கிற வரைக்கும் எங்களுடைய பிரச்சாரத்தை, தௌஹீத் ஜமாத்துடைய எந்த தாயுடைய பிரச்சாரத்தையும் யாராலையும் தடுக்க இயலாது. இந்த உறுதி வேணுமா இல்லையா? கொண்ட கொள்கையில் உறுதி அளிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றாங்களா இல்லையா? ஊரை விட்டு விரட்டினால கொள்கையை விட்டாங்களா?
நாடு கடத்தின கொள்கை விட்டாங்களா? சகாக்கள்லாம் கொல்லப்பட்டதுனால கொள்கையை விட்டுட்டாங்களா? எது அதில் உறுதி அதிகமானுச்சு. அந்த மாதிரியாக நம்ம இருக்கிறோமா? தலைவர்கள் இருக்கிறாங்களா? இல்ல. பள்ளிவாசல் நோன்பு திறக்கிறது அரசியல் தலைவனுக்கு லேட் பண்ணி வைக்கிறது காட்சியெல்லாம் பாக்குறோமே இல்லையா? 6 மணிக்கு நோன்பு திறக்கணும்னு சொன்னா அவர் கூப்பிட்டுருவாங்க, யாராவது எம்எல்ஏ மந்திரி கூப்பிட்டுருவாங்க. அவர் லேட் ஆயிரும், இங்க வந்துகிட்டு 6:10 நோன்பு திறக்கிறாங்க பாக்குறோமே இல்ல? பாங்க தள்ளி வச்சவங்க இருக்கிறாங்க சென்னையில இந்த கூத்த நாங்க பார்த்தோம். நோன்பு திறக்கிற நேரம் தள்ளி வைக்கிறாங்க. ஏன் எம்எல்ஏ ஸ்டாலின் ஒண்ணு வரல வந்துகிட்டோம்னு சொல்லி 1/2 மணி நேரம் தள்ளி வச்சுட்டாங்க நோன்பு திறக்கிறது. அம்பது உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு பேருக்கு தைரியம் இல்ல, முதலிடம் இல்ல, தவிஜ மாத்தம் விட்டுருப்போமா? நாங்க இதெல்லாம் போறது இல்ல. நாங்க அங்க இருந்த சட்டையை பிடிச்சிருப்போம், அங்க கூட குடிச்சிருப்போம். நாங்க அதுல கலந்துக்கிறனால தப்பிக்கிட்டாங்க. அப்ப நாங்க இந்த ஸ்டாலின் வரட்டும், கருணாநிதி வரட்டும், ஜெயலலிதா வரட்டும், அட மன்மோகன் சிங் வரட்டும், அதுக்கெல்லாம் மார்க்கம் தான். எவனுக்கு வளையாது, எவனுக்காண்டி வளைக்க மாட்டோம். இப்படியான உறுதிப்பாடாக களமிறங்கி போராடுதல் 4வது ஸ்கீம். 4 விஷயம். நாளை சுப வரைக்கும் நடக்கலாம், அவ்வளவு விஷயம் இருக்கிறது. அவ்வளவு நேரம் நடக்க முடியாது. ஊருடைய அமைப்பு மற்ற நேரங்கள் குறைந்த நேரம் நடக்கும் அறிவிச்சிருக்கிறீங்க, அதை எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க. சுருக்கமா நாளை திருப்பி ஒருக்கா சொல்கிறேன். தௌஹீத் ஜமாத் 4 வேலையை செய்கிறது. ஒன்னு, முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல். 2வது, முஸ்லீம்களை உண்மை முஸ்லீம்களாக வாழச் செய்வதற்குரிய அனைத்து பணிகளையும் செய்வது. முஸ்லீம்களை, சமுதாயத்தை எல்லா நிலையிலையும் மேம்படுத்த, கல்வியில, வேலை வாய்ப்புல, வசதியில, எல்லாத்திலையும் அவர்களை மேம்படுத்துவதற்காக வேண்டியது செய்வது, உழைப்பது 3வது. 4வதாக எவ்வளவு பெரிய சக்திகளுக்கும் அஞ்சாமல் இதை வென்றெடுப்பதற்காக களமிறங்கி போராடுதல். இதனால இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்க முடிச்சு. எல்லாம் வேலை போயிட்டாங்க, வாயை பொத்திட்டாங்க. கூட்டணி அமைச்சவன கடைசியில் கும்பகோணத்தில் நின்று அடிச்சு தான் என்ன செஞ்சு அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த இடஒதுக்கீடு அதுக்கு தொடர்ச்சியாக அடிச்சு இடஒதுக்கீடு வாங்கி தந்துச்சு. அப்படி உறுதியாக நின்று போராடக்கூடிய 4 திட்டங்களை வைத்திருக்கிறோம். இந்த 4ல குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள எதுவும் வெளியேறாது, எல்லாம் அதுல இருக்கும். குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள எந்த ஒன்றையும் விட்டோன்னு சொல்ல இயலாது. இதை விட்டுட்டீங்க அதை விட்டு சொல்ல இயலாது. அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள அனைத்தையுமே இந்த 4 திட்டங்களை வகுத்துக் கொண்டு இது உள்ள எல்லாத்தையும் செய்ய வேண்டும் என்று என்ன செய்யறோம், நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜமாத்துடைய ஒரு அலுவலகம் தான் இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறோம், நம்ம திறந்திருக்கிறோம். இதை நல்லபடியா பயன்படுத்துங்க, ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்க ஊர் மக்களுடைய கல்விக்கு நல்லது, படிப்புக்கு நல்லது, அடிப்படை வசதிக்கு நல்லது, எல்லா விதத்துக்கும் நல்லது. எங்களுடைய எல்லா விதமான அந்த இதெல்லாம் மறந்து விட்டு நீங்க எங்களை அடிச்சு அதெல்லாம் நாங்க கணக்கில் வைக்க மாட்டோம். நாங்க மக்களுக்காக உழைத்துக் கொண்டே இருப்போம். எதிரிகள் எங்களுக்கு யாரும் எதிரிகள்லாம் கிடையாது. இங்க வந்திருக்கிற 3/4 பேர் எங்களை அடிச்சவங்க அவனுக்குதான். யாரெல்லாம் இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் யாரு, எங்களை திட்டினவங்க, எங்களை அடிச்சவங்க, எங்களை வெட்டினவங்க, எங்களை குத்துனவங்க எல்லாருமே இந்த தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு யார் மீதும் எந்த விதமான பகையும் கிடைக்காது. இந்த தீமையின் மீது எங்களுக்கு கோபம் இருக்கிறது, உங்கள் மீது கோபம் கிடையாது. இந்த அநியாயம், இந்த அக்கிரமம், இந்த தர்கா வழிபாடு, இந்த வரதட்சணை, இதன் மீது எங்களுக்கு கோபம் இருக்கிறது தவிர மக்கள் மீது எங்களுக்கு என்ன இல்லை, எந்த விதமான கோபம் இல்லை என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.